ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பைசியான மஷ்ரூம் ஃப்ரை. யூஸ்வலாக மஷ்ரூம் வந்து நம்ம பிரியாணி, கிரேவிஸ் இதில் தான் நம்ம சேர்த்து சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரையாக ஸ்பைஸியாக சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூமை வந்து மேலே இருக்க அந்த அழுக்கு மண் எல்லாம் இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி 2-4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன டீஸ்பூன் அப்படிங்கிறதுனால 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் சில்லி பவுடர் எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து ஆட் பண்ண போகிறது வந்து லெமன் ஜூஸ். ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிறது மைதா. ஒரு ஹாஃப் கப்லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனில் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மைதா இப்போ ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு ரொம்ப கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கிறிஸ்ப் ஆகிடும். உங்களுக்கு வந்து ரொம்ப மொறுமொறுன்னு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்து ஒரு மேஜராக மைதா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பாதி அமௌண்ட் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி தண்ணி தெளித்து தான் நம்ம பிசைஞ்சிக்கணும். ஊற்றிடவே கூடாது எந்த ஸ்டேஜ்லேயும். ஜஸ்ட் அதுக்கு எவ்வளோ தேவையோ இந்த மாதிரி லைட்டாக ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக சொதான்னு வச்சுட்டா நம்ம ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மஷ்ரூமில் ஆல்ரெடி தண்ணி வரும் இல்லையா. ஸோ அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு இந்த நம்ம மஷ்ரூம் பீசஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக ஆட் பண்ணி இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும் போது இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா, இது வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் தான் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும். சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா அதில் இருக்க தண்ணிலாம் வெளியே வந்து உங்களுக்கு அப்படியே எண்ணெய் கொஞ்சம் படப்படான்னு ரொம்ப இதாகிடும், சாகி ஆகிடும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு, ஏன்னா மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு உங்களுக்கு 2 to 3 minutes போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு அதே மாதிரி நம்ம இதை மேரினேட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutesலாம் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லைனா வந்து உங்களுக்கு மஷ்ரூமில் இருக்க தண்ணிலாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம மேரினேட் பண்ண எல்லா பீசஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கிரேவிக்கு பூண்டு, நல்ல பொடியாக சாப் பண்ண பூண்டு, வெங்காயம், அப்புறம் தக்காளி, ஒரே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். சில்லி கார்லிக் பேஸ்ட்டு, இது வந்து சோயா சாஸ். சில்லி கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட சில்லி சாஸ் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் காரமான வெரைட்டி ஆஃப் சாஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மஷ்ரூம் ஃப்ரை பண்ண எண்ணெயில் கொஞ்சமாக இங்கே எடுத்துகிட்டு அதே கடாயிலே நான் வந்து இந்த பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளேவர், அந்த மஷ்ரூம் ஃப்ரை பண்ண ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இருக்கும். ஸோ அந்த எண்ணெயே யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ண வெங்காயம் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஸோ பூண்டு, வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜ் அளவுக்கு ரொம்ப பிங்கிஷாக வதங்கணும்னு இல்லை, ஒரு 2 minutes வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் சாட்டே பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதையே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆகிற டைமில் நம்ம வந்து தக்காளி, நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அது நல்ல ஒரு வதங்கி வரணும். ரெண்டும் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இந்த அளவுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட், அதுக்கப்புறமா கெச்சப் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு சாஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் சாஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த சாஸ்லாம் வந்து ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஹாஃப் கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணோன்னா இது வந்து நம்மளோட மஷ்ரூம் ஸ்பைசி ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இது ஆல்மோஸ்ட் லைக் நம்ம அந்த ரோட் சைட் காளான் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இது வெறும் மஷ்ரூம்லேயே பண்ணியிருக்கோம். அவங்க யூஸ்வலாக மஷ்ரூமில் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பைசியான சைட் டிஷ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.